இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாம ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் ஜூலியை தான் காமிக்கிறாங்க. அவள் மீட்டிங்கில் எனக்கு இந்த 50 மில்லியனில் எந்த ஒரு பைசாவுமே வேணான்னு சொல்லிட்டு அந்த மீட்டிங்கில் சொன்னதுமே, என்ன பேசிகிட்டு இருக்கீங்க மேடம், எதுவுமே வேணான்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? அதுக்கப்புறம் ஃபெஸ்டிவல் வரப்போகுது, அதுக்கெல்லாம் காசு தேவைப்படுமே, அப்புறம் என்ன பண்ணுவோன்னு சொல்லிட்டு கேட்டால், இந்த கம்பெனியை டோட்டலாக ட்ரெஸ்ட்ரை ஆக போதே, அப்புறம் எப்படி இந்த காசை வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டால் இருக்கீங்க, இதை நினச்சி எத்தனை பேர் இருக்காங்க, எல்லாமே நாசமாயிருமே அப்படின்ற சொன்னதும், எனக்கு எதை பற்றியும் கவலை கிடையாது, அந்த காசில் ஒரு பைசாவும் எனக்கு தேவை கிடையாது அப்படின்றத அவள் சொல்கிறா. அதை கேட்டுட்டு அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்காகி போயிடுது. பண்ணியிருக்காங்க. அதையுமே தட்டி விட்டுட்டு இது மொத்தமாக எப்படிதான் உருக்குலைய போகுதுன்னு சொல்கிறா. அவங்க எல்லாருக்குமே அதை பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு இருக்கும்போது என்ன விஷயம்னு சொல்லிட்டு பார்த்தா, அவங்க ஹஸ்பண்ட் ரொம்ப கோவமாயிட்டு, நீ வந்துட்டு லில்லிக்காக சாப்பாடு எல்லாமே பண்ணி கொடுக்கணும், அவளுக்கு இப்போ ஆப்ரேஷனை எல்லாம் முடிஞ்சிருக்குன்னு சொன்னதும், நான் உன்னோட பொண்டாட்டி, உனக்கு தான் நான் வந்துட்டு சாப்பாடெல்லாம் பண்ணி கொடுக்க முடியும், பட் உன் மிஸ்ட்ரஸுக்காக நான் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொன்னதும், அவளுக்கு இப்போ தான் சி செக்ஷன் முடிஞ்சிருக்கு, அதனால தான் நான் உன்கிட்ட கேட்டுட்டு இருக்கேன், ஒன்றும் என்னோட மிஸ்ட்ரஸ்லாம் கிடையாது, அவள் வந்து என்னோட ஃப்ரெண்டு, நான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன், ஜஸ்ட் நீ ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தானே, ஏன் இதை பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு கேட்டா, என்னது ஹவுஸ் ஒய்ஃபா, நான் எவ்வளோ டேலண்ட்டுன்னு என்னை விட உனக்கு தான் தெரியும், நான் உனக்காக தான் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் பேசாமல் இப்போ வீட்டில் இருந்துட்டு இருக்கேன், நான் இப்போ நினைச்சாலும் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணி பெரிய லெவலுக்கு வர முடியும் அப்படின்றத அவ சொன்னதுமே, அப்படின்னா ஓகே நீ அப்படியே போய் பண்ணிக்கோ, உன் கூட சேர்ந்து வாழ எனக்கு விருப்பம் கிடையாதுன்னு அவன் சொல்கிறான். எனக்குமே வந்துட்டு விருப்பம் இல்லை, கரெக்டாக இப்போ வாயிலேருந்து வந்துருச்சு, பேசாமல் நீ எனக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டு போயிரு அப்படின்றத சொன்னதுமே, டைவர்ஸ் தானே வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு பேசியிருக்கான். சேம் காமிக்கிறாங்க, இவளுக்கு காலில் அடிபட்டிருக்கு, ஸோ அப்போ இவன் தான் ஹெல்ப் பண்ணி இருந்திருக்கான், அதனால தான் அவன் தப்பு பண்ணாலுமே திரும்ப திரும்ப நம்ம ஹீரோயின் சான்ஸ் கொடுத்துட்டு இருந்திருக்கா. பட் உண்மையிலே ஹெல்ப் பண்ணது இவன் கிடையாது, அங்கே லீஷாங்கன்ற ஒரு பர்சன் தான் இவளா தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கா, இருட்டில் ஃபேஸ் சரியாக பார்க்காம. பட் இந்த டைம் அப்படி நடக்காதுன்னு சேர்த்து அவள் டிசைட் பண்ணிடுறா. அப்போ அங்கே அவங்க அம்மாவை பார்த்தா, என்னடி பண்ணிட்டுருக்க, வந்த போது எனக்கு பிளட் சுகரை வந்து கூப்பிட்டா செக் பண்ணுன்னு சொன்னால் காதில் விழுகுதா, அப்போ எங்கள் அம்மாவை போய் பார்த்துக்கோ, நான் ஆஃபீஸ்க்கு போகிறேன், வெட்டி வாய் பேசாதான்னு சொல்லிட்டு ரொம்ப திமிரா இன்சல்ட் பண்ணிட்டு போகிறான். அப்போ அவங்களுமே நம்ம ஹீரோயினை ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. என் பிள்ளை என்னமோ வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்க, கல்யாணம் முடிச்சு இத்தனை வருஷம் ஆகி போயிடுச்சு, பிள்ளை பிற துப்புலன்னா அப்புறம் என்ன பண்ண முடியும், அப்புறம் வேற ஒருத்தையை தான் அவன் தேடுவான் அப்படின்றத சொல்லிட்டு பேசுகிறாங்க. மட்டும் வந்துட்டு இப்போ உங்கள் பையனை விட்டுட்டு போயிட்டேன்னு வச்சுக்கோங்கமே, உங்ககிட்ட வந்துட்டு இருக்கிற எல்லா சேல்ஸ்லேருந்து எல்லாத்தையும் நான் ரிட்டர்ன் எடுக்கணும், ஜுவல்லரிஸ் எல்லாத்தையுமே நான் ரிட்டர்ன் வாங்கணும் அப்படின்றத அவ சொன்னதுமே, அது நடந்தா தானே, ஃபஸ்ட்டு நீ முதல் என்னை பாரு அப்படின்றத சேர்த்து கோவப்பட்டதும் கையை பிடிச்சி அப்படியே பிஞ்ச் பண்ணி விட்டா. அடி பாவி, நீ இப்போ என் மேலே கை வைக்கிறியா, உன்னை என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயங்கர கோவப்படுறாங்க. ஸோ பிறகு ஹீரோயின் நாங்கள் பியூட்டி பார்லர் தான் போயிடுறா. பார்த்தா அவள் டோட்டலாக லுக்கை சேஞ்ச் பண்ண சொல்கிறா. இதுக்கு முன்னாடி அவள் ஹேர் எல்லாமே அவளுக்கு பிடிச்ச மாதிரி எங்கே பண்ணிட்டு மேக்கப்லாம் போட்டா, எங்கே போக போகிற, வீட்டில் தானே இருக்க போகிற, எதுக்காக இப்படிலாம் வந்து பண்ணுற, இப்படி ஓவர் மேக்கப்லாம் பண்ணாதான்னு சொல்லிட்டு எப்பயுமே அவளை இன்சல்ட் தான் பண்ணியிருக்கான். பட் இதுக்கப்புறம் நான் அப்படிலாம் இருக்க மாட்டேன்டா, எனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருப்பேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப சூப்பராக அவளுக்கு பிடிச்ச மாதிரி மேக்கப்லாம் பண்ணிக்கிறா. அந்த குவோட கார்டில் தான் அவள் எல்லாத்தையுமே எடுத்தாங்க பே பண்ணிட்டேக்கா. ஸோ அவங்க ஃப்ரெண்ட் அங்கே வீணா வந்துடுறாங்க. நாங்கள் பார்த்து விசாரிச்சுட்டேன்ப்பா, அதாவது பெரிய லெவலுக்கு பிஸ்னஸ் பண்ணி நல்லா செட்டில் ஆகிட்டாரு, பட் உன் ஹஸ்பண்டோட கம்பெனி கூடிய சீக்கிரம் ட்ரெஸ்ட்ராய் ஆக போகுது அப்படின்றத சொன்னதும், நானே கூடிய சீக்கிரம் அவன்கிட்ட வந்து டைவர்ஸ் வாங்க போகிறேன், அவனை பற்றி கேர் பண்ண எனக்கு கவலை இல்லைன்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு, பட் அவங்க 1 வயசு தான் சீனியர், பட் எப்படி வந்துட்டு அவர் வந்து இவ்வளோ செட்டில் ஆனாரு மெயின் சைட் அவள் யோசிச்சுட்டு இருக்கான். ஸோ இந்த சைடில் பார்த்தா அந்த அந்த லில்லியை கூட்டிகிட்டு வந்துட்டு அங்கே ரொம்ப சூப்பராக ஷாப்பிங் எல்லாமே பண்ணிட்டு இருக்கான். அவளுக்காக நெக்லஸ் எல்லாமே வாங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணுறான். ஸோ கார்டு வந்துட்டு நம்ம ஹீரோயின் யூஸ் பண்ணிக்கிறத பார்த்துட்டு, காஸ்மெட்டிக் இவ்வளோ காசு ஏன் செலவு பண்ணுற, காசு என்ன ஓசியில் வருதான்னு சொல்லிட்டு கேட்டா, ஹீரோயினுமே அவனோட பின்னாடி தான் நின்றுச்சேக்கா, நீ உன்னோட வப்பாட்டிக்காக இவ்வளோ தூரத்துக்கு பண்ணுறப்ப எனக்காக கொஞ்சம் பண்ணால் என்ன தப்புன்னு சொல்லிட்டு கேட்டா, அவளை திரும்பி பார்த்து அவளோட பியூட்டியை பார்த்து ரொம்ப ஷாக்காகி போய் வாயை பொழந்து நிற்கிறான். அது உடனே ப்ளீஸ் நீங்கள் தப்பாலாம் எதுவும் புரிஞ்சுக்காதீங்கப்பா, நான் வந்து இது குழந்தைக்காக தான் ஷாப்பிங் பண்ணியிருப்போன்னு சொன்னதுமே, என்னது குழந்தைக்காகவா, குழந்தைக்கு வாங்குறதா இதெல்லாம், என்னை பார்த்தா முட்டாள் மாதிரியா இருக்குது அப்படின்ற செட்டு கேட்டா, அங்கே இருக்க எல்லாருமே இங்கே பாருப்பா கொடுமையை, பொட்டாட்டியை விட்டுட்டு வப்பாட்டியை கூட்டிகிட்டு வந்து காசு செலவு பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கே அவளை ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஸோ அப்பங்க அவன் உடனே அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு பேசுகிறான். நம்ம ஹீரோயின்ட்ட அந்த லில்லி உங்களுக்கு இந்த பேக்
லாக் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வச்சுக்கோங்க சிஸ்டர் அப்படின்ற செட்டு பேசினதும், ஏன் இல்லை இதில் இருக்க எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு, ஏன்னா என் புருஷனோட காசில் தானே நீ வாங்கி வச்சிருக்க அப்படின்றத அவ சொல்கிறா. உடனே அவங்க ட்ராமா பண்ணிட்டு அவளாவே கீழே விழுகிற மாதிரிலாம் நடிச்சிட்டு இருக்கா மன்னிப்பு கேட்டுட்டு. ஸோ நம்ம ஹீரோயினுக்கு இவ ஃப்ராடி இதெல்லாம் பண்ணுவான்னு சொல்லி தெரியும். உடனே நீ வந்துட்டு இப்போ அந்த பொண்ணை கஷ்டப்படுத்தினேன்னா கண்டிப்பாக நான் வந்துட்டு உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன், அதுக்கு உனக்கு கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அவளோட திங்ஸ் எல்லாத்தையுமே தூக்கி கீழே கொட்டி விட்டு அவளை ரொம்ப இன்சல்ட் பண்ணிச்சேக்கான். ஸோ அதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருது. அவளை அப்படியே தூக்கிட்டு போனால் ஹீரோயின் ரொம்ப கவலையாயிட்டேக்கா. ஸோ ஹீரோயின் அப்போ ஸ்லிப்பாகி விலக போகிற டயத்தில் ஏமா நம்ம ஹீரோ ஓடி வந்து அங்கே பிடிச்சி அவளை காப்பாற்றினதுமே ஹீரோயினை பார்த்துட்டு, நீ ஃபைனல் அவன்கிட்ட வந்து டைவர்ஸ் வாங்குறதுக்கு முடிவு பண்ணிட்ட, எனக்கு ரொம்ப ஹாப்பி அப்படின்றத சொல்கிறான். அவங்க ஃப்ரெண்டு வந்ததுமே கூட சேர்ந்து அவள் கிளம்பி போனதும் அவளை அவன் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டான். கண்டிப்பாக இந்த கூகு இதுக்கு பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான். பிறகு இங்கே ஆஃபீஸில் காமிக்கிறாங்க நம்ம ஹீரோயே நாங்கள் எல்லாத்துலேயுமே டாக்குமெண்ட்ஸில் சைன் பண்ணி முடிச்சதுமே அவங்க அசிஸ்டன்ட், மேடம் நீங்கள் எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணிட்டீங்க, இது மூலமாக கம்பெனி எல்லாமே ரொம்ப நல்லபடியாக நடக்கும் மேடம் அப்படின்றத அவர் சொல்கிறாரு. வீணாவுமே நீ கண்டிப்பாக இப்போ தான் சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லாம் முடிவு பண்ணியிருக்கப்பா, நீ வந்து கவலைப்படாத, அவனை ஒரு வழி பண்ணிடலாம், அவன்கிட்ட வந்து டைவர்ஸ் வாங்கிடலான்னு சொல்லும் போதே அங்கே கால் வந்துடுது. எங்கே போய் தொலைஞ்ச, அவளுக்கு வந்து சிக்கன் சூப் பண்ணி கொடுன்னு சொன்னதும் ஓகே செட்டு கட் பண்ணதுமே, என்ன பண்ணிட்டு இருக்க நீ, என்ன அங்கே போய் அவளுக்கு வேலை பார்க்க போறியான்னு சொன்னதும், நீ வெயிட் பண்ணு நான் போகிறதே காசு வாங்க தான் செய்யவ போகிறா. போய் பார்த்தா இவ குழந்தைக்கு அங்கே பால் கொடுத்துட்டு இருந்தா, இவன் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தா. ஹீரோயினுக்கு பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு உள்ளே வந்ததும் வேமா ட்ரெஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணதுமே, குழந்தைக்கு வந்து என்னதான் சரியாக தூக்க முடியல சிஸ்டர், அதான் அவர் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாருன்னு சொன்னதும் ஹீரோயின் மனசுலே நீ இவ்வளோ தரந்தாழ்ந்து போவேன்னு நினச்சி கூட பார்க்கலடான்னு சொல்லி யோசிச்சுட்டு, என்னப்பா உங்களோட இந்த ஹாப்பி மூமெண்ட் எல்லாமே நான் வந்து எதுக்கு எடுத்துட்டேனான்னு சொன்னதும் உடனே அவன் கோவம் ஆயிட்டு வெளியே கூட்டிட்டு வந்துட்டு, எதுக்காக அப்படி பேசிட்டு இருக்க, அந்த பொண்ணுக்கு முடியல நான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லும் போது அவ கையை வந்து பிடிச்சிட்டு, சிஸ்டர் எவ்வளோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்காங்க, நீங்க கோவப்படாதீங்கன்னு சொல்லிட்டு அவனை அனுப்பி விட்டுட்டு கால் மேல காலை சோபா மேல போட்டுட்டு, உனக்கே தெரியுதுல்ல அவர் என்னதான் லவ் பண்ணிட்டு இருக்காருன்னு, புள்ள கூட உன்னால பெத்து கொடுக்க முடியல, மரியாதையை நீ பேசாம இங்க இருந்து போயிரு, அவர் எனக்காக எவ்வளோ காசு செலவு பண்ணிட்டு இருக்காரு தெரியுமா, நீ வந்துட்டு அவருக்கு எப்பயுமே வந்து ஒருத்தே கிடையாதுன்னு சொல்லிட்டு பேசினான். அதை கேட்டுட்டாங்க ரொம்பவே கோவமாயி போயிட்டு நம்ம ஹீரோயின், நீ இப்போ பேசுன எல்லாத்தையுமே நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன், உனக்கு அவன் காசு அனுப்பிவிட்டதுக்குமே எனக்கு எல்லாமே வந்துட்டு ஆதாரங்கள் இருக்கு, நீ என்ன பண்ண போறேன்னா 10 மில்லியன் காசு எனக்கு கொடுக்கலன்னா உன்னை நான் பொழந்து கட்டி விட்டுருவேன்னு சொல்லிட்டு அவள் பேசினதும் அதை கேட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக்காகி போயிருது. நீ என்ன பண்ணுவ அப்படின்ற செட்டி கேட்டா, நான் இதை மட்டும் போட்டு காமிச்சா ஓ சுயர்வம் தெரியும், அடிச்சு வெளியே தள்ள மாட்டானான்னு சொன்னா ரெக்கார்டிங்கை பிடுங்கி போட்டுருந்துமே ஹீரோயின் போட்டு பயங்கரமா அடிச்சிடுறா. அப்ப அங்க வந்து வேமாவை காப்பாத்திட்டு, நீ எதுக்காக இப்படி பண்ற அப்படின்றத செட்டு கோவப்பட்டா அவங்க அம்மா, உனக்கு தாண்டி பிள்ளை பெற முடியல, எதுக்காக அந்த பொண்ணை போட்டு அடிக்கிற அப்படின்ற செட்டு ரொம்ப கோவப்படும் போது ஒழுங்கா மன்னிப்பு கேளுன்னு சொன்னா ஹீரோயின், மன்னிப்பு நான் ஏன் கேட்கணும்னு சொன்னா அந்த லில்லி, நான் வீட்டை விட்டு போயிடுறேன்ப்பா, நான் இருக்க போய் தானே உங்க குடும்பத்துக்குள்ள பிரச்சனைன்னு சொன்னதும் ஹீரோயின் ஒன்றும் தேவை கிடையாது நானே போறேன்னு சொல்லிட்டு லக்கேஜ் எல்லாமே அங்கே பேக் பண்ணிட்டேக்கா. அசிஸ்டண்ட்டுக்கு கால் பண்ணிட்டு நான் சொன்னதை பண்ணிருங்கன்னு சொல்லிட்டு லக்கேஜ் எடுத்துட்டு போனா, எங்கடி போயிட்டு இருக்க, போனேன்னு வச்சுக்கோ திரும்ப இந்த வீட்டுக்குள்ள வந்துடாத அப்படின்ற சொல்லிட்டு அவ ரொம்ப திமிரா பேசினதுமே நம்ம ஹீரோயின், இந்த வீட்டில் எதுவுமே இருக்காதேடா அப்புறம் ஏன் நான் வர போறேன் அப்படின்றத சொல்லிட்டு அவப்பாட்டு கோவமாயிட்டு அங்கேருந்து கிளம்பி போறா. அப்போ அங்கே போய் கொஞ்ச நேரத்தில் கதவு அங்கே பெல் அடிச்சதுமே பார்த்தேல வந்துட்டா, 5 நிமிஷம் தாங்க மாட்டான்னு சொல்லும் போதே பார்த்து அங்கே உள்ளே வர்றது அங்கே அவங்க அசிஸ்டண்ட்டும் அவங்க ஆளுங்க தான். மேடம் வந்துட்டு இந்த வீட்டில் இருக்க எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போக சொல்லியிருக்காங்க, ஏன்னா இது அவங்களோட திங்ஸ் தானே அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்களுக்கு ரொம்ப ஷாக்காகி போயிடுது. இது எல்லாம் என்னோட பிள்ளையோடதுன்னு சொன்னால் அங்கே டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் காமிக்கிறாங்க, இது எல்லாம் மேடமோடது, இதுக்கப்புறம் இந்த வீட்டில் எதுவுமே வந்துட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு அங்கே எடுத்தா அங்கே ஜுவல்லரிஸ் எல்லாத்தையுமே கொண்டு போக சொன்னதும் பெரிய ஆர்ப்பாட்டம் அவங்க பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் ஏதாச்சும் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதாக இருக்கும், நீங்கள் எல்லாத்தையும் டார்ச்சர் பண்ணுறீங்கன்னு மரியாதையை விலகி போங்கன்னு சொல்லிட்டு அங்கே கோவப்படுறாங்க. ஸோ அப்போங்க வீடையுமே மேடம் வந்து ஆல்ரெடி சேல்ஸ் பண்ணிட்டாங்க, ஸோ இதுக்கப்புறம் இந்த வீட்டில் நீங்கள் இருக்கக்கூடாது அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டாங்க. அவனுக்கு ரொம்ப ஷாக்காகி போயிடுது. கண்டிப்பாக இது என் புள்ள வீடு தான், அவள் தான் போய் சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பேசினா அவளை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு போகும்போதே போலீஸுமே அங்கே வந்துடுறாங்க. கம்ப்ளைண்ட் வந்திருக்கா, அடுத்து உங்களோட வீட்டில் இருந்துட்டு பிரச்சனை பண்ணுறீங்களாம்லன்னு சொல்லிட்டு. அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நான் இப்போ அவளை போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போனால் அங்கே இருக்க எல்லாருமே என்னப்பா ஓசியில் உட்காந்துட்டு அங்கே இந்த மாதிரியா பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. ஸோ பிறகு இங்கே நம்ம ஹீரோயின் பார்த்தா அவன் கூட சேர்ந்து இருந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே தீய வச்சு கொளுத்தி விட்டுறா. நீ எவ்வளோ லவ் பண்ணிட்டு இருந்த, பட் நீ இப்படி வந்து மாறி போவன்னு நான் நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போனதுமே இவன் அங்கே வந்து பார்த்துட்டு அந்த ஃபோட்டோஸ்லாம் எரிஞ்சிருக்கதை பார்த்ததும் அவனால் நம்பவே முடியல. உண்மையிலே அவள் வந்து என்னை விட்டுட்டு போயிட்டாளா, இது எல்லாமே அவளோட ஃபேவரட் ஃபோட்டோவாச்சே, அப்போ அவள் என்னை வேணான்னு டிசைட் பண்ணிட்டாளான்னு சொல்லிட்டு உடனே அங்கே கால் பண்ணுறான். பட் ஹீரோயின் ஃபோனையுமே சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறா. இதான் ஃபஸ்ட் டைம் அவன் ஃபோன் பண்ணி அவள் அட்டன் பண்ணாமல் இருக்கிறது. அங்கே ரொம்ப கோவமாயிட்டு அங்கே பயங்கரமாக கத்திட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்தில் பார்த்தாங்க அசிஸ்டன்ட் வந்து இப்படி டைவர்ஸ் அக்ரிமெண்ட் மேடம் அனுப்பியிருக்காங்கன்னு சொன்னதும் அவனால் நம்பவே முடியல. வீட்டுக்கு வந்ததுமே அவங்க சிஸ்டர் அம்மா எல்லாருக்கும் ஷாக் ஆகி போயிடுது. என்ன அவள் டைவர்ஸ் கொடுக்க போகிறாளான்னு சொல்லிட்டு. பட் லில்லிக்கு பார்த்தா பயங்கர ஹாப்பி. இதுக்கப்புறம் எல்லாமே எனக்கு சொந்தம், இந்த கம்பெனி எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணுறா. பிரதருமே உங்கள் கம்பெனி நல்லா க்ரோ ஆகுது இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம பெரிய லெவலுக்கு ஆளாயிடலான்னு சொன்னதும் அவங்க அம்மா ஆமாம் என் புள்ள நல்லா ஆக்கிடுவான்னு சொல்லிட்டு பேசும்போது, ஆனால் வீடை சேல்ஸ் பண்ணிட்டாலே என்ன பண்ணுறதுன்னு சொன்னால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்னோடய அப்பார்ட்மெண்ட் இருக்குல்ல, நீங்கள் எல்லாரும் அங்கே வந்துருங்கன்னு அந்த லில்லி சொல்கிறா. உடனே அவன் ஹாப்பி ஆகிட்டு அவளை போய் ஹக் பண்ணிக்கிறான். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினையும் வீணாவையுமே காமிக்கிறாங்க. பார்ல தான் இருக்காங்க. அவன் திரும்ப வந்துட்டு கம்பெனியை க்ரோ பண்ணுறதை பற்றி யோசிக்கிறான்ப்பா. நீ என்ன பண்ண போகிறேன்னு சொன்னதும் அதுக்கெல்லாம் ஆல்ரெடி எல்லாமே பிளான் பண்ணி வச்சுருக்கேன். பட் எனக்கு இன்றைக்கி டைவர்ஸ் ஆன டேட் நான் என்ஜாய் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், இதை பற்றி நான் யோசிக்க விரும்பலை அப்படின்றத சொன்னதும் அப்போ அங்கே மேல் மாடல் எல்லாமே கூப்பிட்டுட்டு 2 பேர் தண்ணி போட்டுட்டு ஓவர் ஆட்டம் போட்டு அங்கே போஸ்ட் போட்டுட்ருக்காங்க. ஸோ ரொம்ப ஓவராக ட்ரிங்க் பண்ணவுமே பண்ணாதன்னு சொன்னாலுமே அவள் கேட்க மாட்டா. பார்த்தா நம்ம ஹீரோவுமே மேல் மாடல் மாதிரி அங்கே ட்ரெஸ் எல்லாமே போட்டுட்டு அங்கே வந்துட்டு எல்லாத்தையும் அணி போட்டுட்டு அவன் போனான். இவன் மேல் மாடல்னு சொல்லிட்டு எவ்வளோ நேரம் ஆச்சு எங்கே போனேன்னு சொல்லிட்டு அவனை போய் வந்து ஹக் பண்ணிக்கிட்டா. ஆனால் உனக்கு தெரியுதான்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு நம்ம ஹீரோ ஏன் தெரியுது எனக்குன்னு சொன்னதும் திரும்ப நல்லா வந்துட்டு அவனை பார்த்துட்டு வேமா விலகி போனதுமே எங்கே போயிடுச்சேக்க, நான் வந்து உன்னை எவ்வளோ தூரத்துக்கு லைக் பண்ணிட்டுருக்கேன் தெரியுமா, காலேஜில் 10 இயர்ஸ்க்கு முன்னாடி நீ என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண, அப்போ இருந்து இப்போ வரைக்குமே நான் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன்னு சொன்னதும் அதெல்லாம் பாஸ்ட்டுப்பா அப்படின்றத சொன்னதுமே பட் ஆனால் நான் இன்னும் ஒன்று மறக்கலன்னு சொன்னதுமே அப்படியான்னு சொல்லிட்டு 2 பேருமே கிஸ் பண்ணிவிட்டு ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் எந்திரிச்சு பார்த்துட்டு ஐயோ என்னத்தை போய் பண்ணி வச்சோன்னு சொல்லிட்டு வேமா இவ கிளம்பி ஓட பார்த்தா எங்கம்மா தங்கம் ஓடிச்சுக்க அப்படின்ற செட்டு கேட்டா. நைட் ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு நினச்சிக்கோப்பா, தயவு செஞ்சு நீ மறந்துடுன்னு சொன்னதும் பட் இதான் என் வாழ்க்கையில் ஃபஸ்ட் டைம் நீ ப்ரப்போஸ் பண்ணதுலேருந்து என் உடம்பை நான் பாதுகாத்து வச்சுட்ருக்கேன் அப்படின்றத சொன்னதும் காம்பன்சேஷன் கொடுக்காம எப்படி போவேன்னு சொல்லிட்டு கேட்டால் காசு தூக்கி போட்டுட்டு அவ்வளோதான் என்கிட்ட காசு இருக்குது மிச்சத்தை உன் கார்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்னு சொன்னதும் ஏய் உனக்கு என்ன என்னை பார்த்தா நக்கலாக தெரியுதா, நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறணும், அதான் உனக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சுல அப்படின்றத சொன்னால் பட் எனக்கு அப்படியெல்லாம் ஐடியா எதுவுமே இல்லை அப்படின்றத அவள் சொல்கிறா. பட் ஆனால் நீ எனக்கு கல்யாணம் பண்ணி தான் ஆகணும்னு அவன் சொல்லும் போதே அவங்க அப்பா அங்கே கால் பண்ணிடுறாரு. அவர் ரொம்ப பயந்து போயிடுறா. ஐயோ என் டைவர்ஸை பற்றி அவனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு கொன்றுவாரேன்னு சொல்லிட்டு அப்போ அங்கே நம்ம ஹீரோ வந்து ஃபோனை வாங்கிக்கிட்டு அங்கிள் என் கூட தான் சேர்ந்து உங்கள் பொண்ணு இருக்கா, நீங்கள் கவலைப்படாதீங்க, நாங்கள் ஒரு மீட்டிங்கில் தான் இருக்கோன்னு சொன்னதுமே அவர் நீ தான் அப்பான்னு சொல்லிட்டு ஹாப்பி ஆகிட்டு பேசுகிறாரு. ஒரு நல்ல ஃபேமிலி ஃப்ரெண்டு தான். சரி ஓகே நானும் உங்கள் பொண்ணு உங்களை சேர்ந்து மீட் பண்ண வரோம் அங்கிள்னு சொன்னதும் சரி எனக்கு பிடிச்ச அந்த ஒயின் பாட்டில் என்ன வாங்கிட்டு வான்னு சொன்னதுமே கண்டிப்பான்னு சொன்னதும் எங்கள் அப்பாவுக்கு ஒயின் இல்லாமல் வேலை நடக்காதுன்னு சொன்னதும் என் மாமனாரை பற்றி நீ எப்படி இந்த மாதிரி பேசுவ, நான் வந்துட்டு உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன், பட் ஆனால் நீ அதுக்கு பதிலாக என்னை மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவள் ரொம்ப ஷாக்காகி போயிடுறா. தயவு செஞ்சு நீ புரிஞ்சுக்கோ, இப்போ தான் டைவர்ஸ் ஆகிருக்கு, கொஞ்சமாச்சும் நான் யோசிக்கணும்லன்னு சொல்லிட்டு அவங்க எந்திரிச்சு போனதும் அவள் ரிங்கை வச்சுட்டு நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே ப்ரப்போஸ் பண்ணுறான். நீ எப்படி சொல்கிறியோ அந்த மாதிரி நம்ம ரிலேஷன்ஷிப் இருக்கும், தயவு செஞ்சு 10 வருஷமாக உனக்காக நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன்னு சொல்கிறான். ஸோ வேறு வழி இல்லாமல் 2 பேருமே சேர்ந்து அங்கே மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்கிக்கிறாங்க. அப்போ அங்கே ஹீரோயின் மேரேஜ் ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டேன், பட் இதை நீ வந்து கண்டினியூ பண்ணணும்னா 3 ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும்னு சொன்னதும் என்னன்னு சொல்லிட்டு அவன் கேட்டா. ஃபஸ்ட் ரூல்ஸ் நம்ம கல்யாணம் ஆயிடுச்சின்னு வெளியே சொல்லக்கூடாது, நான் இப்போ தான் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், ஸோ க்ரோ பண்ணணும். செகண்ட் என்னென்னா நைட்டை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நீ என்னை ஃபோர்ஸ் எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதும் சீச்சி நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன், வேணா நீ வேணா பண்ணிக்கோன்னு சொன்னதும் அவளுக்கு சிரிப்பு வந்துடுது. சரி தேர்டு கண்டிஷன் என்ன அப்படின்றத சேர்த்து கேட்டா. நான் கூட சேர்ந்து இருப்போம், அதுக்கப்புறமே உண்மையில எனக்கு லவ் வரலன்னா நம்ம டைவர்ஸ் வாங்கிட்டு போயிடணும்னு சொன்னதுமே அப்போங்க 10 வருஷமாக உனக்காக வெயிட் பண்ணியிருக்கேன், 1 வருஷம் என் கூட இருந்தும் உனக்கு லவ் வரலன்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக உன் கண் முன்னாடியே நான் வரமாட்டேன்னு அவன் சொல்கிறான். சரி வா நம்ம இப்போ வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ வீட்டுக்கு போனதுமே அந்த ஆன்ட்டி அங்கே ஹாப்பி ஆகிட்டு வெல்கம் பண்ணதுமே என்ன எப்படி ஆன்ட்டி உங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு அவள் கேட்டா. ஏன்னா உன் ஃபோட்டோ தான் அங்கே ரூமில் இருக்கமே நம்ம லீஷங்கிறதுல அப்படின்றத சொன்னதும் அவங்க வாயில் கை வச்சுக்கிறாங்க. ஐயோ தேவையில்லாமல் சொல்லிட்டோமேன்னு சொல்லிட்டு மேலே போய் பார்த்தா அவளோட ஃபோட்டோ மட்டும் கிடையாது, அவள் வாங்கி வச்ச ட்ராஃபி எல்லாமே அவன்கிட்ட இருக்குது. அதை பார்த்துட்டு
அவள் ஷாக்காகி போயிட்டு, இதெல்லாம் நானே வேணான்னு தூக்கி போட்டேனேப்பா, நீ எப்படி வச்சுருக்கன்னு சொன்னா, நீ வேணான்னு தூக்கி போட்டால் கீழே போட முடியுமா, நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு இதெல்லாமே ஹாப்பியாக வின் பண்ணியிருப்ப அப்படின்றத அவன் சொல்கிறான். நான் எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருப்பேன், பட் ஆனால் இவனுக்கு கொஞ்சம் கூட நன்றி இல்லாமல் என்னவே சீட் பண்ணிட்டானே அப்படின்றத சொல்லிட்டு அவளுக்கு பயங்கரமான கோவம் ஆயிடுச்சுக்கு. இதே ரூமில் வந்து ஸ்டே பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அங்கே பேசினா. அப்போ அங்கே என்ன பேசிகிட்டு இருக்க, நான் ஆல்ரெடி உன்கிட்ட சொல்லிட்டேன் நான் இங்கே வந்துட்டு ஸ்டே பண்ண மாட்டேன், அப்புறமும் நீ பேசிகிட்டு இருக்க இந்த மாதிரின்னு சொன்னால், நான் சும்மா விளையாட்டுக்கு தான்ப்பா சொன்னேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் போகிறான். அப்போ அங்கே நம்ம கால் பண்ணதுமே ஹீரோயின் ஃபோனை அட்டன் பண்ணா, எங்கே போய் தொலைஞ்ச, கம்பெனிக்கு நீ நானும் ஒன்றா சேர்ந்து உழைச்சாதான் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் தெரியும்ல அப்படின்ற சட்டி கேட்டா. ஹீரோயின் நக்கலாக சிரிச்சிட்டு ஃபோனை கட் பண்ணி வச்சா. அவளுக்கு எவ்வளோ தைரியம்னு சொல்லிட்டு கோவப்படும் போது அங்கே அந்த டீனா வந்து, பிரதர் அவளை பாருங்கள் ஃப்ரெண்டோட சேர்ந்து ஃபோட்டோலாம் போஸ்ட் போட்டுட்ருக்கா, நல்லா என்ஜாய் பண்ணிட்டேன்னு சொல்லும்போது அங்கே அசிஸ்டன்ட் வந்து, சார் கம்பெனி எதுவுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்ற விஷயத்த சொன்னதும் அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுது. ஸோ இப்போ லில்லி நான் ஃபைல்ஸ் எல்லாமே படித்து பார்த்துட்டு அவங்ககிட்ட காண்டாக்ட் பண்ணுறேன்ப்பான்னு சொன்னதும், நீ ரொம்ப நல்ல பொண்ணுன்னு சொல்லிட்டு அவன் அங்கே ஐடியா பண்ணிவிட்டு உடனே என்னோடய ஃபாதர் இன் லா மீட் பண்ணால் கண்டிப்பாக ஹெல்ப் கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட அப்பாவை மீட் பண்ணுறதுக்காக போகிறான். பிறகு அங்கே நம்ம ஹீரோயினோட அப்பாவை மீட் பண்ணிவிட்டு அந்த பேசினதுமே, எங்கடா என் பொண்ணுன்னு சொல்லிட்டு கேட்டதும், அங்கிள் அவள் வீட்டில் இருக்கா அப்படின்றத சொன்னதுமே, நெக்ஸ்ட் டைம் வரும்போது அவளை கூட்டிகிட்டு வான்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவை பார்த்தா அங்கே தான் இருக்கான். ஒருவேளை வேறு ஏதாச்சும் ரீசன் இருக்குமோ அப்படின்றத சொல்லிட்டு வேற போட்டு விடுறான். அதுக்கப்புறம், சரி உன்னோட கம்பெனி நல்ல விதமாக போயிட்டுருக்கதா கேள்விப்பட்டேன், சரி நான் வந்துட்டு உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணுறேன் அப்படின்றத சொல்லிட்டு அந்த லைஃப் கோஆப்ரேஷன் கம்பெனி உங்க கூட சேர்ந்து இதுக்கப்புறம் ஒர்க் பண்ணுன்னு சொன்னதும் அவன் ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே வந்துட்டு வெளியே வந்துச்சேக்கான். போது நம்ம ஹீரோயின் வரதை பார்த்துட்டு கையை பிடிச்சிட்டு, லைஃப்பில் வந்துட்டு செட்டில் ஆக போகிறேன், லைஃப் கோஆப்ரேஷன் வந்து என் கூட வந்து ஒர்க் பண்ண போகிறாங்க, என் காலில் நீ நீடன் பண்ணிட்டு வரப்போகிறேன்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு ஆல்ரெடி அது நம்ம ஹீரோவோட கம்பெனி தான் தெரியும். ஸோ நக்கலாக சிரிச்சுட்டு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் போட அப்படின்றத சொல்கிறா. இங்கே நம்ம ஹீரோ பார்த்தா கையெல்லாத்தையுமே துடைக்கும் போது, சார் உங்களுக்கு பிடிக்கலன்னா அவன்கிட்ட போய் எதுக்காக சார் கோஆப்ரேஷன் பண்ணுறீங்கன்னு சொன்னதும், அந்த கம்பெனியே எங்களுக்கு தான் வரப்போகுது, நான் அதை ஜூலிக்கு கிஃப்டாக கொடுக்க போகிறேன் அதனால தான் அப்படின்றத அவர் சொல்கிறாரு. பிறகு அங்கே நம்ம ஹீரோயின் அவங்க அப்பா பார்க்க போனதுமே, எங்கே உங்கள் ஹஸ்பண்டோட சேர்ந்து வராமல் நீ மட்டும் தனியாக வரேன்னு சொன்னதும், அப்பா நான் அவனை டைவர்ஸ் பண்ணிட்டேன்ப்பான்னு சொன்னதுமே, என்னது டைவர்ஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு குச்சி வச்சு அடிக்க போகிறாரு. நம்ம ஹீரோவை பார்த்தா நீடன் பண்ணிட்டு அப்பான்னு செட்டு கூப்பிட்டதோ, என்னடா அங்கிளில் இருந்து அப்பாவை மாட்டேன் என்ன அப்படின்றா செட்டு கேட்டா. நான் உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொன்னதும், அடப்பாவீங்களா என்ன நினச்சிட்ருக்கீங்க, நினச்சா டைவர்ஸு நினச்சா கல்யாணம்னு சொல்லிட்டு அவருக்கு கோவமாய் போயிட்டு குச்சை வச்சு வெளுக்க போனதும் வேமா நம்ம ஹீரோ வந்து காப்பாற்றினா. அவளுக்கு அதை பார்த்துட்டு ஷாக் ஆகிடுது. அவப்பா அவங்க அம்மா என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, பிள்ளைங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா கல்யாணம் பண்ணிக்கிட்டுன்னு சொன்னதுமே, என்ன பேசிகிட்டு இருக்க, எனக்குமே அவனை பிடிக்கதான் செய்யும், குவா கல்யாணம் பண்ணாதான்னு சொன்னோம், அவளா போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டா, இப்போ டைவர்ஸ் பண்ணுறேன்னு கூட சொல்லாமல் பண்ணிவிட்டு இவனை போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டானா, நீ இவங்க வந்துட்டு சந்தோஷப்படுறீங்களா, போதும் விடுங்க அப்படின்றத சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் நம்மகிட்ட கேட்டுட்டு பண்ணுறதா இல்லையான்னு சொல்லிட்டு அவருக்கு கோவம் ஆயிடுச்சுக்கு. பிறகு அங்கே ஆஃபீஸ்க்கு போகிறான். இப்படி இந்த லைஃப் கோஆப்ரேஷன் கம்பெனி நம்ம கூட சேர்ந்து ஒர்க் பண்ண போகுது லீஷாங்கே சொல்லிட்டாருன்னு சொன்னதும் அங்கே நம்ம லில்லிக்கு வந்துட்டு ஹாப்பியாக இருக்குது. பட் அவள் ஃபேஸில் வந்து ஒரு வியர்டான சிரிப்பு தான் இருக்குது. என்னடா நடக்குதுன்னு சொல்லிட்டு அவளுக்கு புரியலை. அப்போ அங்கே டீனாவோட நேஸ் பிரதர் நம்ம சிஸ்டர் இன்லாம் வந்த பிறகு ரொம்ப லைஃப் நல்லா இருக்குது, ரொம்ப லக்கி சாம், இவங்களை நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொன்னதும் அவள் ரொம்ப அமைதியாக இருக்கான். ஸோ அவள் நீங்கள் என்ன ஜூலிகிட்ட பேசுனீங்களான்னு சொல்லிட்டு கேட்டா, இல்லை அவள் வந்து கண்டிப்பாக வந்துட்டு திமிராதான் இருக்கா, ஆனால் என் காலில் வந்து விழுவா, நான் மன்னிக்க மாட்டேன்னு சொல்லும் போது அங்கே அசிஸ்டன்ட் வந்துட்டு அங்கே பார்ட்டியை பற்றி சொன்னதுமே ஓகே கண்டிப்பாக அப்படின்றத அவன் சொல்கிறான். பிறகு இங்கே நம்ம ஹீரோக்கு மெடிசன் போட்டுட்டு நீ எதுக்காக எப்படி போய் எங்கள் அப்பாட்ட அடி வாங்கிக்கிட்டு அப்படின்றத சொன்னால், எனக்கு வந்துட்டு அதில் எந்த பிரச்சனையும் இல்லைப்பா, நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லும்போது, என்ன பேசிகிட்ருக்க, நான் உனக்கு அப்படி என்ன பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஏன் மேலே உனக்கு இவ்வளோ காதல் அப்படின்றத சொல்லிட்டு கேட்டா, நான் வந்துட்டு உன்னை உயிருக்கு உயிராக லவ் பண்ணுறேன், லவ் பண்ணுறவங்கள காப்பாற்றுறதுக்கு எந்த இலக்கையும் போகலாம்ல அப்படின்றத அவன் சொல்கிறான். அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்பவே எமோஷனாகி போயிட்டுருக்கு. நீ என்ன லவ் பண்ணுறான்னு கேட்டால் அவள் ரொம்ப அமைதியாக இருக்கா. அப்போ என்னை ஹேட் பண்ணுறான்னு சொல்லிட்டு கேட்டா, நான் அப்படி சொல்லலையேன்னு சொன்னதும், எனக்குமே தெரியும் உனக்கு என் மேலே காதல் இருக்குது அப்படின்றத அவன் சொல்லிட்டு போகிறான். ஸோ அப்போ அங்கே கால் பண்ணிட்டாங்க வீணா, உன் போஸ்ட் பண்ணிட்டு பார்ட்டி பண்ணிட்டு கொண்டாட்டம் போடுறான்ப்பான்னு சொன்னதும், அவன் இதுக்கப்புறமே நாசமாக போகிறத பார்க்காம இருக்க முடியாது, ஏற்பாடு பண்ணு அப்படின்றத சொல்லிடுறா. ஸோ பார்ட்டியில் பார்த்தா ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு, இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம எப்பயுமே சக்ஸஸ் தான் சொல்லிட்டு ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான். அப்போ அவங்க சிஸ்டர், நீங்களும் சிஸ்டர் இல்லாமே பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே அந்த லில்லி வந்துட்டு, ஜூலி என்ன உன்னை காண்டாக்ட் பண்ணாங்களான்னு சொன்னதும், இப்போ வரைக்கும் இல்லை, பட் அவங்க முன்னாடி வந்தால் நீங்கள் மன்னிப்பீங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது, பட் அவள் என்கிட்ட பரிச்சை எல்லாத்தையும் கொடுத்துட்டு என்கிட்ட மன்னிப்பு கேட்டால் யோசிக்கலான்னு அவன் சொல்கிறான்.
பார்த்தா ஹீரோயின் அங்கே ஷோ பார்க்குறதுக்காக வந்திருக்கா. பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கா. அதை பார்த்துட்டு அந்த நான் இப்போ வரைக்கும் இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக நான் பார்த்ததே இல்லையே அப்படின்றத செய்யிட்டு அவன் அவ்வளோவே பார்த்துச்சேக்கான். அப்போ அங்கே ஹீரோயின்ட்ட என்னம்மா நான் வந்துட்டு இவ்வளோ லைஃப்பில் சக்ஸஸ் ஆகுறத பார்க்குறதுக்காக வந்திருக்கியா, நீ வந்துட்டு ரொம்பவே ஏமாந்து போக போகிற இன்னைக்கு அப்படின்றத செய்யிட்டு அவன் ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு பேசினதுமே மிதக்கிறத விட்டுட்டு என்னைக்கு தான் நீ வந்துட்டு நல்ல வாழ்க்கையை வாழ போகிறேன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறா. ஸோ கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அங்கே அனௌன்ஸ்மெண்ட் வந்துடுது. அந்த பெல் அடித்ததுமே அங்கே வந்து ஸ்டார்ட் ஆயிரும் அந்த கொலாபரேஷன் பண்ணுறதை பற்றி பேசுறதுக்காக. பட் வெயிட் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க வாசி, ஒன்றுமே நடக்க மாட்டுது. அப்போ அங்கே அசிஸ்டன்ட் வந்து சார் பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு, கம்பெனி பேங்க்ரப்ட் ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. நியூஸ் எல்லாமே ரொம்ப வைரல் ஆயிடுச்சு. லைஃப் கோஆப்ரேஷன் கம்பெனியுமே நம்ம கூட சேர்ந்து கான்ட்ராக்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க சார்னு சொன்னதும் அவனுக்கு அதை கேட்டுட்டு தாளகீழாகி போயிருது வாழ்க்கையேவும். நம்ம ஹீரோயின் வந்த வேலை முடிஞ்சிருச்சே ஹாப்பி ஆகிட்டு போனா இவன் போய் கையை பிடிச்சிட்டு எங்கே போயிட்டுருக்க, நீ தான் இப்போ எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும், உங்கள் அப்பாட்ட சொல்லி ஹெல்ப் பண்ணுன்னு சொன்னால் உனக்கெல்லாம் வெக்கமா இல்லையாடா, நீ வந்துட்டு என்னை வந்து எவ்வளோ கேவலப்படுத்திட்டு இருந்தா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுற டயத்தில் கூட, பட் நான் உனக்கு போய் ஹெல்ப் பண்ணணுமா, நீ எப்படி போனால் எனக்கு என்னன்னு சொல்லிட்டு அவப்பாட்ட அங்கேருந்து போயிடா. இவன் பின்னாடியே போகும்போது நம்ம ஹீரோ கால் பண்ணதுமே ஃபோனை பிடிங்கிட்டு உனக்கு என்ன பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டா, அது என் பர்சனல் லைஃப், நீ எப்படா தலையிடுவேன்னு சொல்லிட்டு கோவப்படும் போது நம்ம ஹீரோ காரை கொண்டு வந்து நிப்பாட்டினதுமே ஹீரோயினை ஹாப்பி ஆகிட்டு ஏறிட்டு போயிடா. லிலி வந்து என்னப்பா என்ன நடந்துச்சுக்கா, அவள் என்ன உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னாலான்னு சொன்னதும் இல்லைன்னு சொல்லும் போது பார்த்தா அவங்க அம்மா அப்பா அங்கே கால் பண்ணிடுறாங்க. நீ வீட்டுக்கு கிளம்பிவான்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு அவள் சந்தோஷமாயிட்டு என்னோட பேரண்ட்ஸை போய் மீட் பண்ணோன்னா ஒருவேளை கண்டிப்பாக நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்றத சொன்னதும் அவன் ரொம்ப சந்தோஷமாயிட்டு நம்மளுக்கு கிடைச்ச லாஸ்ட் சான்ஸ் இதான் அப்படின்றத சொல்கிறான். ஸோ வீட்டில் அதுக்கப்புறம் காமிக்கிறாங்க நம்ம ஹீரோ எனக்காக டை கட்டி விட முடியுமாப்பான்னு சொல்லிட்டு கேட்டதுமே அவளுமே ஓகேன்னு சொல்கிறா. நீங்கள் வந்து உனக்கு என் மேலே லவ் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன்னு சொன்னதும் அதை எப்படி நீ சொல்கிறேன்னு சொன்னால் எனக்கு புரியும், நீ என்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அவன் போய் அவளை கிஸ் பண்ணுறான். இன்னைக்கு வந்துட்டு வீட்டில் வந்து கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்காங்க, அம்மாவுக்கு வேறு உடம்பு முடியலை, நம்ம வீட்டுக்கு பார்க்க போகலான்னு சொன்னதுமே ஹாப்பி ஆகிட்டு அவளும் ஓகேன்னு சொல்கிறா. அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்காக கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு சந்தோஷமாயிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து கிஸ் பண்ணிட்டாங்க. ஹீரோயின் தூங்கிட்டு இருந்தா, அவன் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. பார்த்தா அவங்க அம்மா ஹாப்பி ஆகிட்டா. அவங்க பிரதர் அவங்க ஒய்ஃப்ட உன்னோட பிரதர் வந்து கல்யாணம் பண்ணிட்டான்னு சொன்னதுமே அதை கேட்டு அவங்களுக்கு சந்தோஷமாயிட்டு அப்படியான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவன் வந்தா இதுக்கப்புறம் இங்கவே ஸ்டே பண்ண சொல்லலான்னு சொல்லும் போதே ஹீரோயினுமே வந்து ஹாப்பி ஆகிட்டு ஹீரோயின் அவங்க அம்மா அங்கே வெல்கம் பண்ணி பேசிட்டு இருக்கும்போது கீழே பேரோட ஒய்ஃபை பார்த்தா இன்னைக்கு உங்கள் கம்பெனியில் எதுவும் ப்ராப்ளம் கேள்விப்பட்டேன்ப்பா, நம்மளோட ஃபர்ஸ்ட் மாஸ்டருமே வந்திருக்காங்க, நீங்கள் அவங்கள மீட் பண்ணி ஹெல்ப் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஹெல்ப் கிடைக்கும் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருது. ஸோ அங்கே நம்ம ஹீரோட அம்மா பார்த்தா ரொம்ப உடம்பு முடியாத மாதிரி ஆக்டிங்கை போட்டுட்ருக்காங்க. அங்கே இவங்களை ஸ்டே பண்ண வைக்கணுன்றதுக்காக அதை பார்த்துட்டு அவங்களுக்கு சிரிப்பாக வந்துட்டுருக்கு, நல்லா நடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு பேரப்புள்ள பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது, தயவு செஞ்சு அந்த ஆசையை நிறைவேற்றுங்கன்னு சொல்லிட்டு பேசினா நான் ஹீரோயின் கோவமாயிட்டாங்க. வந்துட்டு நீ போய் தானே பேசிட்டு இருந்தேன், அவங்க அம்மா நல்லா தானே இருக்காங்க, நீ உனக்காக ஆக்டிங் அவங்களையுமே பண்ண வைக்கிறியான்னு சொல்லிட்டு கேட்டா, ஐயோ நான்லாம் எதுவுமே பண்ணலப்பா, அம்மாவே வேணுக்குன்னு இப்படி பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க நம்ம இங்கே இருக்கணுன்றதுக்காக பண்ணுறாங்கன்னு சொன்னதும் நான் பேபியெல்லாம் பெற்றுக்க விரும்பலை, ஜஸ்ட் நம்ம வந்துட்டு 1 இயர் கான்ட்ராக்டில் இருக்கோம், எப்படி போய் நான் குழந்தை பெற்றுக்க முடியும்னு சொல்லிட்டு கேட்டதுமே அங்கே அவன் ஹக் பண்ணிட்டு கண்டிப்பாக உனக்கு என் மேலே லவ் வரும், நீயே கண்டிப்பாக குழந்தை பெற்று கொடுப்ப எனக்குன்னு சொல்லிட்டு சந்தோஷமாயிட்டு அவளை போய் கிஸ் பண்ணிட்டேக்கான். நான் இந்த பார்ட்டியிலே கலந்துக்க விரும்பலப்போ அப்படின்றத சொன்னால் நீ அப்படிலாம் சொல்லக்கூடாது கிளம்பிவான்னு சொன்னதுமே அவளுமே ஓகே சொல்லிட்டு ஹாப்பி ஆகிட்டு சூப்பராக ரெடி ஆகி வர்றா. அப்போ அங்கே அந்த ஹீரோயினை பார்த்துட்டு என்னடா இவ இருக்க இவ்வளோ அழகாகிக்கிட்டே இருக்காளேன்னு சொல்லிட்டு பார்க்குறான். இப்போ லிலி இது எங்கள் ஃபேமிலி பார்ட்டிப்பா, இவன் என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதுமே நானே போய் விரட்டி விட்டு வரேன்னு சொன்னால் அப்போங்க நம்ம இல்லை நானே போய் அவளை விரட்டுறேன், ஐ திங்க் அவள் வந்து வேணுக்குனே பின்னாடியே வந்துட்டு இருக்கா போலன்னு சொல்லிட்டு ஐயா மனசில் பெரிய மன்மத குஞ்சு நினைப்பு உடனே அங்கே போயிடுறாரு பேசுறதுக்காக. அப்போ ஹீரோயின் ரொம்ப கோவமாகி போயிட்டு டே என்ன நினச்சிட்டு இருக்கோ மனசில், நீ என்ன பெரிய அப்படியே பேரழகையும் உன் பின்னாடி நான் வரப்போகிறேன், நான் இங்கே சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்கேன், நீ ஒரு உதவாக்கார பையன், நீ எல்லாம் வந்துட்டு என்கிட்ட பேசுகிறேன்னு சொல்லிட்டு கேட்டா. அப்போ அங்கே அதை கேட்டுட்டாங்க ரொம்ப கோவமாயிட்டு அங்கே அவன் இன்னைக்கு வந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு இந்த கம்பெனி இவங்க சொல்லியிருக்காங்க, நீங்கள் இவன் கெடுக்கிறதுக்காக வராதன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். அப்படியா இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்களா, ஐயோ எனக்கு தெரியாதேப்பா அப்படின்றத சொல்லிட்டு அவங்க நக்கலாக கேட்டுச்சேக்கா. ஹீரோ இறங்கி வந்ததுமே
இப்போ அங்கே அங்கிள்னு சொல்லிட்டு இவ ஆசையாக பேச போனால் அங்கே நம்ம ஹீரோயின் பக்கத்தில் போய் நின்றுக்கிறான். அங்கிள் நம்ம ஃபேமிலி பார்ட்டியில் இவ்வளோ மாதிரி ஆளெல்லாம் எதுக்காக அங்கிள் நீங்கள் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்டா, என்னது நீ என்ன பேசிகிட்டு இருக்க, புரிஞ்சுதான் பேசுறியா, இவ தான் என்னோட வந்துட்டு ஒய்ஃப் அப்படின்ற சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடியும் அவன் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். புதுசாக இப்போ தான் எங்கள் 2 பேத்துக்குமே கல்யாணம் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே ஷாக்காகி போயிருது அவங்களுக்கு. கூவால் எதுவும் பண்ண முடியலை. அவங்க அந்த லில்லியோட அம்மா இப்போ ரொம்பவே அவங்க கஷ்டமாக இருக்காங்க, நீங்கள் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அங்கே கண்டிப்பாக ஏன் இல்லை, என் பொண்டாட்டியோட சொந்தம்னா நான் பண்ணுறேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினுமே ஆமாம்மா கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்றத சொன்னால் அந்த கூக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே அசிங்கமாக இருக்குது. ஏன்னா இப்படிலாம் போய் அசிங்கப்படுறமேன்னு சொல்லிட்டு அங்கே ட்ரிங்க் குடிக்க சொன்னதுமே அவங்க அம்மாட்ட அம்மா இப்போ தான் எனக்கு C-செக்ஷன் ஆகிருக்கு, என்னால் ட்ரிங்க் பண்ண முடியாதுமான்னு அவள் சொல்கிறா. பட் ஹீரோயின் ஆனால் போன பார்ட்டியில் நீ ட்ரிங்க் பண்ணதா நான் பார்த்தனே அப்படின்றத சொன்னதும் அங்கே இருக்க எல்லாருமே இவ்வளோ ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க, பட் கொஞ்சம் கூட நன்றியே இல்லாதவங்களா இருக்காங்களேப்பா இவங்க அப்படின்றத செட்டு பேசினதும் அவங்க அம்மா நீ குடி இன்வெஸ்ட்மெண்ட் வேணும் இல்லை அப்படின்றத செட்டு கொடுத்தா போயிட்டு வேணுக்குனே நம்ம ஊற்ற போனதுமே ஹீரோ பிடிச்சி இழுத்ததில் அவன் வந்து கீழே விழுந்ததுமே இவ ஷூஸ் ஃபுல்லாமே வந்து போயிருது. அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப கோவமாகி போயிட்டு நம்ம ஹீரோ நீ வேணுக்குனே தான் இப்படி பண்ணையான்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு அங்கே பேசினதும் அவங்க சாரி கேட்குறா. சாரி பார்த்தாதுப்பா என்னோட ஷூஸ் எல்லாமே ரொம்பவே பாலாயிருச்சு, ஸோ நீ தான் வந்துட்டு இப்போ க்ளீன் பண்ணணும்னு சொன்னதும் நம்ம ஹீரோ அதே மாதிரி பண்ண சொல்கிறான். ஸோ அங்கே ரொம்ப அசிங்கப்பட்டு போய் அவனுமே பண்ண சொன்னதும் பண்ணிட்டுருக்கா. அவங்க அம்மா என் பொண்ணு இப்போ வரைக்கும் இப்படி லெட் டவுன் ஆனதே கிடையாது, எதுக்காக இப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கடுப்பாயிட்டுருக்கு. ஸோ அதுக்கப்புறம் எல்லாருமே சேர்ந்து சாப்பிட போனா அப்போ அந்த லில்லி ஆன்ட்டி நான் உங்கள்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன், நான் அப்படி வேணுக்குனே பண்ணணும்னு பண்ணலைன்னு சொல்லிட்டு அவங்க கேட்டதுமே ஹீரோயின் புது ட்ரிக்கை யூஸ் பண்ணுறாளான்னு சொல்லிட்டு அங்கே பெருசாக எதுவும் ரியாக்ட் பண்ணிக்காம சின்ன பிள்ளைங்க தப்பு பண்ணுறதெல்லாம் சரிதானப்பா சாரி இருக்கட்டும் அப்படின்றத சொல்லிட்டு அவள் பேசாமல் அமைதியாயிடுறா. அப்போங்க சரி நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அங்கே கேட்குறாங்க. லில்லியை பார்த்து கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், அவருக்கு எல்லா விஷயத்துலையும் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னால் உடனே நம்ம ஹீரோ லில்லியுமே ஒரு கம்பெனியோட ஓனர் தான், அவளுமே எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணிட்டு இருப்பா, உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் தேவைப்பட்டா நீ அவட்ட கேளுப்பா அப்படின்றத சொன்னதும் அங்கிள் அவங்களே சின்னவங்க எங்கேஜாக இருக்காங்க, நீங்கள் எப்படி இவ்வளோ பெரிய கம்பெனி அவங்ககிட்ட போய் சமாளிக்க விடுவீங்கன்னு சொன்னால் நீ வேற அவள் எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா, ஸ்கூல் டாப்பர், எல்லாமே அவளோட கண்ட்ரோல் தான் அப்படின்றத அவன் சொல்கிறான். அவனோட புகழ்ச்சியை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு அங்கே இருமலாக வந்துட்டுருக்கு. அப்போ அவங்க அம்மா டே சாப்பிட்ற டயத்தில் கூட என்னடா இப்படி வந்துட்டு இப்படி பிஸ்னஸை பற்றி பேசுகிறீங்க, சாப்பிடுங்கடா அப்படின்றத சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து ஹாப்பியாக அங்கே என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அங்கே 2 பேருமே கிளம்பி வந்ததுமே கார்லேருந்து நம்ம ஹீரோயின் இறங்குறதுக்கெல்லாம் அங்கே கதை ஓப்பன் பண்ணி விட்டு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ. ரொம்பவே அங்கே சந்தோஷமாக ஹீரோயின் வேணுக்குனே அவன் பக்கத்தில் க்ளோஸாக போடுறா. ஏன்னா நல்லாவே தெரியும் பின்னாடி இருந்து லில்லியும் அங்கே கூமே பார்த்துட்டு இருக்காங்கன்னு. அப்போ அங்கே நம்ம லில்லி பார்த்தா எனக்கு தெரிஞ்சு என் அங்கிளுக்கு இப்போ வரைக்கும் எந்த பொண்ணோட அஃபர் நான் கேள்விப்பட்டதே இல்லைப்பா, இவளுக்கு அப்படின்னா உன்னை கல்யாணம் முடிச்ச பிறந்தே அஃபர் வச்சுட்டு இருப்பான்னு நினைக்கிறேன்னு சொன்னதும் அப்படிலாம் கிடையாது, அவள் ரொம்ப நல்ல பொண்ணு தான், ஏன்னா அவள் என் குடும்பத்துக்கு எனக்கும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தா அப்படின்றத அவன் சொல்கிறான். அங்கே மேலே பார்த்தாங்க ஹீரோயினுக்கு செப்பல்லாமே கழட்டி விட்டுட்டு இருக்கும்போது நீ ரொம்ப நல்ல மனுஷன்னு அவள் சொல்லும்போது ஹாப்பி ஆகிட்டு அவளை போய் கிஸ் பண்ணா, அவளுமே கிஸ் பண்ணிட்டு ஸோ அங்கே ஸ்க்ரீன் எல்லாத்தையும் மூடுறாங்க. அதை பார்த்துட்டு கூக்கு ரொம்ப ஜெலஸ் ஆகி போயிட்டு நீ எப்படி என்னை விட்டுட்டு வேற ஒருத்தன்ட்ட போவ, நீ கண்டிப்பாக என் லைஃப்பில் நீ திரும்ப வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். ஸோ பிறகு லில்லி அங்கே நம்ம கூவை மீட் பண்ணிட்டு ஒரு ஸ்டாம்ப் வந்து கொடுக்குறா. இதை நம்ம ஃபஸ்ட்டு காப்பி பண்ணி நம்ம நிறைய அப்ரூவல் எல்லாமே வாங்கிடலாம்ப்பா, அதுக்கப்புறம் நம்ம என்ன பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலான்னு சொன்னதும் நீ இப்போ சொல்லி கொடுக்குற விஷயம் ஃபேக் ஆனதுப்பா, இதை பண்ணால் கண்டிப்பாக ஜெயிலுக்குள்ளே தூக்கி போட்டுருவாங்கன்னு சொன்னதுமே நம்ம க்ரோ ஆகிட்டேன்னா அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையுமே இல்லையே அப்படின்றத சொன்னதும் அதுவுமே கரெக்டானு சொல்லிட்டு அவள் பேச்சை கேட்டு அங்கே திரும்ப வந்துட்டு அவங்க தப்பு மேலே தப்பு பண்ணிச்சேக்கான். ஸோ அது மூலமாக கம்பெனியுமே ஏகப்பட்ட ப்ராஜெக்ட் கிடைக்குது, நல்ல க்ரோ ஆகிச்சேக்கு. அவன் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு 5% சேல்ஸ் வந்துட்டு உனக்கு கொடுக்குறேன், நம்ம கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு கேட்டால் அவர் ரொம்ப ஹாப்பியாகிடுறா. 5% இதுக்கப்புறம் பாரு எந்த லெவலுக்கு போக போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட தொடர்ந்து இவன் க்ரோ ஆகிட்டேக்கான், கண்டிப்பாக ஏதோ ஃப்ராட் வேலை பண்ணியிருக்கான், இல்லை இவன் மூஞ்ச பார்த்து ஏதாச்சும் வருமானு சொல்லிட்டு அங்கே கேட்டதும் அங்கே ஹீரோயினுக்குமே டவுட் ஆகிட்டுருக்கு. இப்போ ஹீரோ வந்ததுமே என்ன என் பொண்டாட்டிக்கு யோசனைன்னு சொன்னால் இவன் எப்படிப்பா இவ்வளோ சக்ஸஸ் ஆகுறான், உருப்படி இல்லாதவன், எனக்கு தெரியாத அவனை பற்றின்னு சொன்னதுமே என் பொண்டாட்டிக்கு டவுட் வந்துருச்சுன்னா கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற சொல்லிட்டு யார்கிட்டயே கால் பண்ணி அங்கே சொல்கிறான். ஸோ நாளைக்கே போயிடும் சார் அப்படின்றத சொல்கிறாங்க. பிறகு மீட் பண்ணுறதுக்காக அங்கே லில்லியும் அங்கே நம்ம கூமே வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்க அம்மா பார்த்தா ஃபஸ்ட்டு இவங்க ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருந்தாங்கம்மா, இப்போ எப்படியும் ஒரு வழியாக செட் ஆகிட்டாங்க, எல்லாமே வந்து கடன் தீந்துருச்சு அப்படின்ற சொன்னதும் ரொம்ப சந்தோஷமாயிட்டு நம்ம ஹீரோயின்மே அப்படியாப்பா
சரி என்ன அப்படி பண்ணீங்க பிஸ்னஸ் வளர அப்படின்ற செட்டி கேட்டா அவர்கிட்ட உடனே டாப்பிக்கை மாற்றிட்டு அங்கே வந்து பேசிகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணி வந்தீங்கன்னு எனக்கு என்ன தெரியாதா, குடி சீக்கிரம் வெளியே உண்மை வரப்போகுது தானேன்னு சொல்லிட்டு அவள் போனா. உடனே வேமா அந்த லில்லி அங்கே வந்துட்டு நீ இதுக்கப்புறம் என்னை லெட் டவுன் பண்ண முடியாது, ஓ முன்னாடி என்னோட பொசிஷனுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றத அவள் சொல்கிறா. என்னைக்காச்சும் இப்படி பேசியிருக்காரா, உனக்காக ஏதாச்சும் பண்ணியிருக்காரா, எனக்கு 5% சேர்மை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு, எனக்கு கல்யாணமே பண்ணிக்க போகிறேன்னு சொல்லியிருக்காருன்னு சொன்னதும் நீ இப்படிலாம் பேசுவேன்னு எனக்கு தெரியும், நீ ஆல்ரெடி பேசின ரெக்கார்டிங் கூட என்கிட்ட இருக்குது, இப்போ பேசுனதுமே ரெக்கார்ட் இருக்குன்னு சொல்லி காமிச்சா. பூமி அங்கே வந்துடுறான். ஸோ அதை போட்டு விட்டதுமே கேட்டுட்டு அவன் ஷாக்காகி போயிடுறான். ரொம்ப அதிர்ச்சியாகி போயிருந்தா. இவன் ஹீரோயினோட பின்னாடியே போயிட்டு தயவு செஞ்சு நீ எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு, நீ பேசாமல் என் கூட சேர்ந்து வந்துரு, நீ கண்டிப்பாக அவரோட சேர்ந்து எப்பயும் சந்தோஷமாக இருக்க மாட்டேன்னு சொன்னால் நம்ம ஹீரோ என் பொண்டாட்டி என் கூட சேர்ந்து சந்தோஷமாக தான் இருக்கான்னு சொல்லிட்டு 2 பேத்துக்கு சண்டை வந்துடுது. ஸோ அப்போ அங்கே லில்லி வந்து ஸ்டாப் பண்ணிடுறான். நம்ம ஹீரோயின்மே அவனை அங்கேருந்து கூட்டிகிட்டு போனதும் குவோட முன்னாடி நீடன் பண்ணிட்டு தயவு செஞ்சு நீங்கள் என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு எப்பயுமே அப்படி உங்களை லெட்டன் பண்ணுற ஐடியாலாம் கிடையாது, நான் உண்மையிலே உங்களை ரொம்ப லைக் பண்ணி சிக்கன் செட்டை வாழுததுமே அதை கேட்டுட்டு அவனுமே இவன் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தா அப்படின்றத செட்டு யோசிக்கிறான். பட் அவன் மேலே கோவம் இருந்தாலுமே உன் மேலே எனக்கு கோவலாம் இல்லை, கவலைப்படாதன்னு சொல்லிடுறான். அப்போ நம்ம ஹீரோயின் கூட்டிகிட்டு போய் ஹீரோக்கு மெடிசன் எல்லாமே போட்டுட்டு என் புருஷனை போட்டு அடிச்சிட்டான் பாரு, காயமாயிடுச்சின்னு சொன்னதும் கவலைப்படாத, கிஸ் பண்ணுறதுலாம் ப்ராப்ளம் இருக்காதுன்னு சொல்கிறான். அப்போ அங்கே டோர்பெல் அடித்ததுமே போய் ஓப்பன் பண்ணால் பார்த்தா வெட்டிங் கார்டு தான் வந்திருக்கு, அந்த லில்லிக்கு அவனுக்கு தான் கல்யாணம்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு ஹீரோயின் கோவமானதுமே நீ கவலைப்படாத, அந்த கல்யாணம் ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது, இவன் ஆல்ரெடி வந்து இவ்வளோ சக்ஸஸ் ஆகும்போதே எனக்கு டவுட் ஆயிடுச்சு, ஸோ ஃபேக்காக ஸ்டாம்ப் எல்லாமே ரெடி பண்ணி தான் இப்படி ஃப்ராட் வேலை பண்ணியிருக்காங்கன்னு சொன்னதும் ஹீரோயின் ஷாக்காகி போயிட்டு எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு சொன்னால் இவன் மூஞ்சிக்கு நம்ம கண்டுபிடிக்கிறது என்ன பெரிய விஷயமா அப்படின்ற செட்டமே கேட்குறான். ஸோ வெட்டிங் எல்லாமே ரொம்ப சூப்பராக ஏற்பாடாயிருக்கு. அங்கே உடனே இந்த லில்லி வந்த பிறகு தான் என் லைஃப் ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லிட்டு அவன் சந்தோஷமாக இருக்கும்போது நம்ம ஹீரோயின் உள்ளே வந்ததுமே ரொம்பவே தேங்க்யூப்பா, நீ என் லைஃப்பை விட்டு போனதுனால தான் லில்லி மாதிரி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பொண்ணு எனக்கு கிடைச்சான்னு சொன்னதும் அவள் எவ்வளோ நல்ல பொண்ணுன்னு எனக்கு கூடிய சீக்கிரம் தெரியும்டா, அவள் தானே உனக்கு ஃபேக்காக ஸ்டாம்ப் எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்து ஃப்ராடு பண்ண சொன்னான்னு சொன்னான். அவன் ரொம்ப ஷாக்காகி போயிடுறான். ஸோ ஹீரோவுமே அங்கே டிஸ்பிளே பண்ணி போயிடுறான் மானிட்டரில். அங்கே பார்த்தா எல்லாருமே அதை பார்த்துட்டு ஷாக் ஆனா. அந்த லில்லி இதெல்லாம் சொன்னதும் அங்கே எல்லாருக்குமே விஷயங்கள்லாம் அங்கே நோட்டிஃபிகேஷனாக ஃபோனில் அனுப்புனதுமே எல்லாருக்குமே அதை ஷாக்காகி போயிடுது. அந்த லில்லியோட அம்மாவுமே ரொம்ப ஷாக்காகி போயிடுறாங்க, இவ்வளோ மோசமான பொண்ணவா பெத்தோன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போங்க இவனோட ஷேர்ஸ் எல்லாமே ரொம்ப டவுன்ஃபால் ஆக ஆரம்பிச்சிருது. உடனே லில்லி இவனை மாதிரி ஒன்றும் இல்லாதவனை போய் எப்படி கல்யாணம் பண்ண முடியும்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்கிறா. அந்த டயத்தில் அங்கே நம்ம குவோட அம்மா சிஸ்டர் எல்லாம் வந்து நீ இப்படி வந்து இக்கட்டான சூழ்நிலையில நீ இப்படி போய் வந்து விட்டுட்டு போகலாமா, என் பிள்ளை உன் பிள்ளையோட அப்பா வேற இல்லையா அப்படின்ற செட்டி கேட்டா. அந்த லில்லி யார் சொன்னது உன் பிள்ளைக்கு நான் பிள்ளை பெற்று வச்சேன்னு, எனக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட் ஒருத்தன் கூட சேர்ந்து அஃபேர் போயிட்டு இருந்துச்சு, ஸோ பேபி காயிட்டே அவன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டான், எவன்டா மாட்டுவான்னு பார்த்தா இவன் தான் கிடைச்சான் அப்படின்றத அவ சொல்கிறா. ஸோ அதை கேட்டுட்டு அவங்களுக்கு ஷாக்காகி போயிட்டு அந்த லேடி மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. நம்ம ஹீரோவுமே ஆல்ரெடி டிஎன்ஏ எடுத்தாச்சுப்பா, கரெக்டாக அவள் சொல்கிறதுன்னு சொன்னால் அங்கே அந்த எங்கள் அம்மாவை இவ்வளோ நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கிட்டா, நான் வந்துட்டு ரொம்ப தப்பான பொண்ணை சூஸ் பண்ணி நல்லவில் போய் என் வாழ்க்கையிலேருந்து இறந்துட்டேனேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே கவலையாயிட்டேக்கான். அவனோட குடும்ப விஷயம், அவன் வந்து பண்ண தப்புக்கு அங்கே ஜெயிலுக்கு போகிறான், என்ன வேணாலும் பண்ணுறான், குடும்பத்தை பார்க்கட்டும் இல்லை தெருவில் பிச்சை கூட எடுக்கட்டும், நம்ம வந்துட்டு கிளம்புவோம் வாங்க அப்படின்றத சொல்லிட்டு ஹீரோயினுமே ஹாப்பியாகிட்டு அவங்க பாட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்படியே இந்த மூவி கம்ப்ளீட் ஆகிருக்கு. இருக்கலன்னா பொண்ணை மட்டும்தான் குத்த சொல்கிறாங்களே தவிர அந்த பையனுக்கு வந்துட்டு அதில் குறை இருக்கான்னு எதுவுமே கண்டுபிடிக்க மாட்டாங்க, யார் எது பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. ஸோ இவன் இன்னொரு பொண்ணை போய் தேடி போனால் அவனுக்கு பிறந்த பிள்ளையுமே இவனுக்கு பிறக்கலை. ஸோ வேறு இவனுக்கோ பேத்து வச்சுட்டு இவன் தலையில் அவள் சாத்த பார்த்துருக்கா. ஸோ துரோகம் பண்ணால் துரோகத்தால் தான் வீழ்வாங்கன்ற மாதிரியும் அவனுமே இந்த துரோகத்தாலே வீழ்ந்துட்டான். ஹீரோயின் நல்லவளாகவே இருந்தால் அவளுக்கு அவளை லவ் பண்ணுற ஒரு நல்ல பையனுமே கிடச்சிருக்கான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஐஸ்.